ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஹெல்தியான ஷவர்மா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு சின்ன மிஸ்டேக்கால் ஷேப் சரியாக வரல. அது என்னன்னு நான் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கு நான் மீடியம் சைஸில் கேரட், கேப்சிகம் அண்ட் குக்கும்பர் எல்லாமே ஒன்று எடுத்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இது எல்லாத்தையும் லெமன், சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு சோக் பண்ணி வைக்கணும். இதை எதுக்கு நான் ஹெல்தியான ஷவர்மான்னு சொல்கிறேன்னா, இதில் மயனைஸ் ரா எக்கில் ரொம்ப ஆயில் ஊற்றி செய்யாமல் பாயில்டு எக்கில் மேக்ஸிமம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தான் ஆயில் ஊற்றி செஞ்சுருப்பேன். அந்த ரீசனுக்காக தான் இது ஹெல்தியான ஷவர்மான்னு சொல்கிறேன். மைனஸோட ரெசிபி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணியிருக்க மசாலா போட்டு நான் சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சுட்டேன் முன்னாடியே. ஷவர்மாவுக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்குறது இந்த ஃப்ரை பண்ண சிக்கன் தான். கிரில் டேஸ்ட் வரும் மைனஸோட மிக்ஸ் பண்ணும்போது. நெக்ஸ்ட்டு ஷவர்மாவுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கணும். என்னோடய ஷவர்மா ஷேப் ஒழுங்காக வராமல் இருந்ததுக்கு ரீசன் இது தான். குபூஸ் லேட் நைட்டில் வாங்கினதுனால அன்னைக்குள்ளே ஃப்ரெஷ் குபூஸ் கிடைக்கல. ஸோ அது ஃபோல்ட் பண்ணும்போது உடஞ்சி போச்சு. கைண்ட் ஆஃப் பேப்பர் மாதிரி இருந்துச்சு குபூஸ். எனிஹவ் மேனேஜ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நான் ஃபில்லிங் இப்படி தான் வச்சேன். ஃபஸ்ட்டு அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் லைனாக வச்சுக்கிட்டேன். அதுக்கு மேலே கொஞ்சம் சிக்கன் வச்சு அதுக்கு மேலே கொஞ்சம் மயனைஸ் அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு சேலஞ்சிங் பார்ட் இது தான் இருந்துச்சு எனக்கு. கீழே ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்படியே ரோல் பண்ணால் போதும். ஆப்போசிட் சைடில் வச்சுட்டு நான் க்ரில் பண்ணுறதுனால க்ரில் பண்ணும்போது அது ஆக்சுவலாக ஃபிக்ஸ் ஆகிடும். இந்த சாண்ட்விச் க்ரில்லில் வைக்கும்போது ஃபஸ்ட்டு ஆப்போசிட் சைடில் வைப்பேன். ஸோ அது ஃபிக்ஸ் ஆகி எந்த வெஜிடபிள்ஸும் வெளியே வராது. அவ்வளோதான். எம்மி அண்ட் ஹெல்தியான ஷவர்மா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.